பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் உள்ளது. ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கட்டிடம் வந்துட்டு ஒரு அரைக்கோள வடிவில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதோட வெளிப்புற ஆரம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஒரு வந்துட்டு வெளிப்புற ஆரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் அது கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் தடிமன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சதுர வர்ணம் பூச ஆகும் செலவு ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபான்னா மொத்த உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை, அதாவது இந்த உள்ளே இருக்கிற ரேடியஸ் வந்து ஸ்மாலார். ஓகேவா? இந்த ரேடியஸ் வந்து ஸ்மாலார், வெளியில் இருக்கிறது கேபிட்டல். இது ரெண்டுமே வர்ணம் பூச மொத்த ஆகும் செலவு. ஸோ அப்போ நம்ம உள்ளேயும் கண்டுபிடிக்கணும், வெளியும் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2πr². ஏன்னா இது வந்து வெளிப்புறத்துக்கு, உள்ளத்துக்கு வந்து 2πr². இப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 2π காமனாக இருக்குன்னா வெளியே எடுத்துடலாம். கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100. இப்போது அதனால் 100² போட்டுக்கலாம். ஸ்மால் ஆர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பாருங்கள், இது 100, இது 1. அப்போ இது இது 100லேருந்து 1 போச்சுன்னா இதுதானே உள்புற ஆரமாக இருக்கும். அப்போ அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 99 இருக்கும். ஏன்னா தடிமனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுதான் உட்புற ஆரம். ஓகேவா? இப்போ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? இது 22/7. 100² நம்மளுக்கு தெரியும் 40 வரும். இது 99² பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9801 வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 × 22/7 இதை ஆட் பண்ணிங்கன்னா 19,801 வரும். ஸோ இதுதான் டோட்டல் ஏரியா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,24,463.43 வருது. இங்கே இடம் இல்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். பொறுமையாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் வரும். ஓகேங்களா? 1,24,463.43 வரும். ஓகேவா? இது மட்டும் கேட்காம இதுக்கு காஸ்ட் கேட்குறாங்க. இதாவது இது வந்து மீட்டர் ஸ்கொயரு. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு அவங்க 5 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம இது எல்லாத்தையுமே டோட்டல் காஸ்ட்டுக்கு இது அப்படியே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. 1,24,463.43 × 5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 6,22,317 சம்திங்னு வரும். இங்கே இதுதான் இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது. இந்த சம்மோட ஆன்சர் 6,22,317.